அப்பா வந்தது தெரியாது. அப்படிப்பட்ட குரு பக்தியில சொன்னாங்க. பாருங்க, நான் உங்க அட்ரஸ் பண்ணி தந்தாங்க. 3 வருஷத்துக்கு பார்த்துருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கேன். நான் அதை மறந்துட்டு அட்ரஸ் எங்கே வச்சிருக்கேன்னு தெரியாது. அப்போ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இவரை பார்க்கணும், பிஎஸ் தம்பி 2 இல்லைன்னா 3 பேருக்கு அட்ரஸ் ஃபோன் நம்பர் இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. நான் அந்த பகவானுடைய ஆட்கொண்டு தடுத்து ஆட்கொண்டு இவ்வளோ ஒரு பெரிய சத்தங்கத்தையும் 10 நாள் இங்கே இருந்து ஒவ்வொரு ஆனந்தம் பேரானந்தத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம். உங்களை விட்டு பிரியது மனம் இல்லை. இருந்தாலும் அங்கேயும் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. இடையில 3 நாட்கள், அதாவது குரு மகிமை பெற்று ஒரு நாள் நாமதேவர், துக்காராம், ஜனாபாய் வந்திருக்காங்க. குறிச்சி பேர் வச்சவங்க. அந்த பேர்கள் எல்லாம் அந்த அப்படிப்பட்ட மகாத்மாக்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு நாள். லாஸ்ட் திவ்ய நாள். இப்படி 3 நாட்கள் பெருமாள் கோயில் இல்லையா, இதை எல்லாம் முருகன் கோயிலே ஏற்பாடு பண்றதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஞானானந்த பெருமொழி அது திரும்ப அப்போ அங்கே இருந்து வந்து இந்த அப்போ அப்படிப்பட்ட ஒரு குரு கிருப்பாக இருந்ததுனால்தான் அவங்க சிட்டி பேங்க்ல வைஸ் பிரசிடண்டா இருக்காங்க. ஒரு கட்டாயம் நீங்க வரணும்னு சொன்னா நான் மறந்தே போனேன். இங்க வந்துதான் இந்த ஞாபகம் வந்து. ஆனா அவங்க பக்தி எல்லா வழிபாடுகளும் பண்ணுவாங்க. ஆனா குரு புத்தி எப்படி பண்ணணும் அவங்க புரிஞ்சுட்டு இருந்தாங்க. எப்படி பாத்தீங்கன்னா குரு கருணை அவரெல்லாம் படிக்க ஒரு பெரிய பதிலை ஏற்பாடு பண்ணாங்க. ஒன்றும் தெரியாது எப்படி பண்ணணும், வழிபாடு என்ன. பிறகு இங்க குருநாதனுடைய கிருப்பையினால குரு எல்லோரும் பல்லாண்டு கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலவும் பெற்று பிறக்க சுவாமிஜியார் பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரம் எவ்வளவு குழந்தையெல்லாம் படிக்கணும், டியூஷனை கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல 2 நாள் அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கே போகல. மூர்த்தி குழந்தைகள் அவங்க ஒய்ஃபு அவங்க அம்மா எல்லாம் சமையல் பண்ணி போடுறாங்க. குரு கிருப்பைக்கு காத்தமா சுவாமி ஒரு தடவை சொல்லியிருக்காரு, ஒரு சாதுக்கு ஒரு அடியாருக்கு நீ ஒரு தடவை அன்னம் கொடுத்தா 1,00,000 பேருக்கு நீ 1,00,000 சாதுகளுக்கு நீ அன்னம் கொடுத்த. ஆனா அந்த குழந்தைகிட்ட இது தெரியாது. நான் எத்தனை மணிக்கு உங்களை கூப்பிட்டேன், 20 பேர் வராங்க. அதுக்கு பிறகு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் நடந்தது. இவங்க உடம்பு சரியில்லை, 2 பேருமே உடம்பு சரியில்லை. என்ன செய்யறதுன்னு போய் சொல்லி வந்தா எல்லா ஏற்பாடு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும். இன்னொன்னு சரி பல்லாண்டு கோடி நூறாண்டு வாழ்ந்து நம்ம அடிக்கடி நம்ம சந்தி வைப்பா. என்ன எல்லாருடைய இல்லத்திலையும் போய் நம்ம நாம போகாதவங்க இங்க வந்து நம்ம அந்த நாம ருசியை கேட்டுக்கிட்டாங்க. குரு நாமம் உலகத்துக்கு தெரியும். குரு வழிபாடு தான் நம்மளை கடை தேற்றும். வேற வழிபாடுகள் நம்ம ஒன்றும் குறை சொல்லலை. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ன்னு போகும். குருநாதன் கிருபை பண்ணினா நம்மளை கவி தூக்கி கொண்டு சம்சார சாகத்திலிருந்து கடை தேற்றும். குழந்தைகளுக்கு என்ன செய்யணுமோ இப்பதான் நோ செஞ்சார். அதே போல ஞானானந்த பகவான் எவ்வளவோ அற்புதங்கள். நீ டாக்டருக்கு பாரு, அவன் பார்த்தா மார்க் இல்லாம இருக்கான். என்ன டாக்டர் சொன்னார், டாக்டர் எழுதி போடுவோம் அப்படின்னு பாரு. போட்டா அவங்கள்ட்ட போய் நீங்க சொன்னீங்க குழந்தை 10% மார்க் கம்மியா இருக்கு, எப்படி கொடுப்பா சாமி? கிடைக்கும் போவோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது போய் டீ குடிச்சிட்டு வரணும்னு ரேடியோவில் நியூஸ் 10% கூடுதலா கொடுக்குறான். இது அந்த பிள்ளை சரி. அவங்க சங்கல்பம் பண்ணாங்கன்னா எல்லாம் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு ஒரு பதவி நடக்கணும் போது அவங்களுடைய விருப்பம். சுவாமி ஹஜாரி சுவாமி நம்ம பகவான் ஸ்ரீராம் சொல்லிட்டா கன்னியாகுமரி பகவதியனுடைய பாதம் கிடைக்குமா? சுவாமி விவேகானந்தர் இவ்வளவு உயர்வுக்கு வந்திருக்காங்க. உடம்பு சிக்காகோவில் பேசினாலும் அது இவருடைய அம்மாவுடைய பாதம். அவங்க விட்ட காலில் இருந்து எப்படி பாருங்க சொல்லு. அதாவது விட்ட காலில் இருந்து அம்மா தாமதிருக்க. அப்படிப்பட்ட தேவி உன்னை தேடி வந்திருக்கையா, நீ உன்னுடைய குடும்பம் தெய்வ பக்தி. அந்த பக்திக்கு தான் இது கிடைத்த பரிசு. இன்னும் அடிக்கடி அம்மா வருவா. இல்லாதான் மாதா தேவவும் தரிகாமியும் பார்த்துருக்கீங்க. அவங்க தருவாங்க. இது கொடுத்துருங்க கொடுத்து அவங்க நீங்க எப்போ பஜனையெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு போட்டு சொல்லிருக்கோம். என்ன நீங்க போய் நாளைக்கு ஆசார ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான பஜனை சிப்பாங்க.
பெரிய பாக்கியம் அப்பாட்ட சொல்லுங்க. அப்பா செய்த குரு வழிபாடு உங்களுக்கு என்ன அதான் சொல்லணும். அப்பா இது சொல்லணும். பேர் சொல்லணும்னா இப்போ உங்க பேரு ஜோதி லட்சுமின்னு இருக்குன்னா ஜோதினா கொஞ்சிட்டாரு நம்மள ஃபுல் பேரை விஜயான்னு சொன்னா கொஞ்சம் பேர் என்ன விஜயலட்சுமின்னா விஜயலட்சுமி சொல்லணும். இப்படி ஃபுல்லா சொல்லணும். அப்படிப்பட்ட குருநாதர்